உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க ஊரு பக்கம் 2 பேரும் முதல் கருணா ஒண்ணா ஒரே வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா வீட்டுக்கு இல்லனா பெரியவங்களுக்கு ஏதாவது கெடுதல் வரும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. நம்ம சொன்னா யாருமா கேக்குறா? ஆ, அம்மா அதெல்லாம் பழைய காலம். இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சுல. அத பத்திலாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, அதெல்லாம் நான் என்னத்த கண்டேன். சந்திரா, அண்ணி, நீ கல்யாணத்துக்கு வந்துரு. இங்கே சொகுசா இருந்துராத. சுப்பிரமணி வந்த உடனே காவியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிரசவம் பாரு. சரிங்க அண்ணி. முதல் பிரசவம் நாம தான் பார்க்கணும். ம், அதான் நமக்கு மரியாதை. சரியா? ம், நான் கிளம்புறேன். ம், வரேம்மா. ம், வரேம்மா. ஆ, உடம்ப பாத்துக்கோங்க. ம், ம். வரேம்மா. ம். வாங்க அண்ணி. அதான பார்த்தேன். பெரியவங்க சொல்றதெல்லாம் சில சமயம் உண்மையாதான் இருக்கு. ம், நாம தான் அதை கண்டுக்காம திமிர் பிடிச்சிட்டு அலையிறோம். ஏங்க, உங்க நாத்தனார் என்ன சொல்லிட்டு போறாங்க? நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. அவங்க எப்பவுமே அப்படிதாங்க. அவங்க பையனுக்கு நாங்க பொண்ணு கொடுக்கலன்னு ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இல்லையே, எனக்கு அப்படி தெரியல. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை மாதிரில தெரியுது. பாத்தியா வேணா, இந்திராவும் இல்லை மாமாவும் இல்லை, இவ ஏதோ குட்டியை குழப்ப ஆரம்பிச்சிட்டா. அதை நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன, நான் கேட்டுட்டே இருக்க, பேசாம இருக்கீங்க? ஐயோ, உங்ககிட்ட பேச்சு கொடுத்து என்னால மீள முடியாது. சம்மந்தி வரட்டும், நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். அதானே, அப்பதானே என் மாமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க இங்கேயே உட்கார்ந்து நல்லா ஓசி சோறு சாப்பிட முடியும். ராகினி அத்தை, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி அத்தை மாமா இல்லாத டைம்ல எங்க கிட்ட நீங்க சண்டைக்கு வர்றது அவ்வளவு நல்லா இல்ல. இந்திராவும் வீட்ல இல்ல. என்ன பண்ணுவ? சித்தி, யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கு. டேய் கதிர், இங்க பாத்தியாடா உன் பொண்டாட்டிய? இப்பதான் அவங்க அத்தை வந்தாங்கடா. சீமந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே இருந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அத சொன்னா அம்மாவும் பொண்ணும் சண்டைக்கு வராங்க கதிர். ஆமா ஆமா, அதான் இவங்களுக்கு கை வந்த கலையாச்சே. இவங்க 3 பேர்கிட்டயும் வாயை கொடுத்து மீள முடியாது சித்தி. விடுங்க சித்தி. அது எப்படி கதிர் விட முடியும்? வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.